வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன் குறிப்பாக செப்டம்பர் இந்த வாரத்தில் 21 செப்டம்பர் வரைக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். சுக்கிரனை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே, உங்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள். அதே வேளையில் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான எண்கள் என்று பார்த்தால் 1ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும், அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை நிறமும் பச்சை நிறமும் பார்க்கப்படும். அதே வேளையில் உங்களுக்கான கிரக நிலை என்று பார்க்கும்போது கிரக நிலையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பஞ்சமி ஸ்தானத்தில் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வலம் வரும். இதே வேளை உங்களுக்கான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு 3 கிரக மாற்றங்கள் நடைபெறுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 14/9/2025 அன்று பஞ்சமி ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் ரண ரூண ரேகஸ்தானத்திற்கும் 15 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு மாறார். அதே போல் இந்த வாரத்தோட 3வது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/9/2025 அன்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் அப்படியே பஞ்சமி ஸ்தானத்திற்கு மாறுறார். இப்படி மாறுற வேலையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன், வெள்ளி இந்த 2 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் நவ கிரகங்களான சுக்கிரனை வழிபடுறப்ப என்ன ஆகணும், சுக்கிரனின் அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். சுக்கிரனின் அருள் முழுவதுமாக கிடைக்கிறதுனால உங்கள் ராசியின் அதிபதியை சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நவ கிரகங்களை சுற்றி நீங்கள் இது மாதிரி சுக்கிரனை விளக்கு வச்சு வழிபடுறப்போ உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக உருவாகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதனால உங்களுக்கு சுக்கிரனை சார்ந்து சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு நம்ம நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். எப்போவுமே எல்லாத்துக்கூடையும் அன்பாக பழகக்கூடிய அன்பான ரிஷபராசி நேயர்களே, இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக இருக்கும். இதுவரை வந்ததோட அதிகமான பண வரத்து இந்த கால நேரத்தில் இருக்கும். இப்படி பண வரத்து சிறப்பாக இருக்கிறதுனால பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்கும் ஒரு நிறைவான மனநிலையும் அதே போல் மகிழ்ச்சியான மனநிலையும் நிலவரதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களோட செயல்பாடு முற்றிலுமாக வெளிப்படும். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாமல் இருந்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் அதை உணர்ந்திருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ மாறப்போகுது. உங்களோட செயல்திறன் அதிகமாக போகுது. அந்த செயல்திறனால் ஊரெங்கும் உலகெங்கும் நீங்கள் பேரும் புகழும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. ராசியை சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்க்கிறார். இப்படி சூரியன் பார்க்கறதுனால இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான பலன்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் நீங்கள் இந்த கால நேரத்தில் சூரியனின் அருளால் சிறப்பாக செயல்பட போறீங்க. சூரியனின் அருளால் இப்படி சிறப்பாக செயல்படுறதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் கால சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரி நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி நன்மைகள் ஏற்றங்கள் ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம்மளுக்கு தரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த துறைகள் இல்லை அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு சார்ந்த அலுவலகங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாதகமான முடிவுகளை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை எடுத்திங்கன்னா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக இந்த கால நேரத்தில் முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக உங்கள் ராசி நட்சத்திர நிலைமையை பார்த்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களிலும்
நன்மை நடக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் 90-95% நினைத்தபடியே நன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களும் சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பேர் வந்து உங்கள் நண்பர்களும் குடும்பத்தார்களும் அதே போல் தெரிஞ்சவங்க கூட உங்ககிட்ட உதவியும் ஆலோசனையும் கேட்கறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாருமே கேட்குற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் முடிவுகளையும் சரி அதே போல் எந்த விஷயத்த செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. இந்த சிந்தனை தான் உங்களுக்கு வந்து ஏற்றத்தை தரப்போகுது. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதிய தொழில் தொடங்குறீங்க, இல்லை புதிதாக வீடு வண்டி வாகனம் மனை இதற்கெல்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையோட பளு குறையும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை பளு குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் நீங்க போது கஷ்டங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைமைகள் அதாவது பிணக்கங்கள் இருந்தால் கூட அந்த நிதி நிலைமையோட பிணக்கங்கள் எல்லாம் இப்போ வந்து சரியாக போகுது. உங்களுக்கு இதுவரை வாரா கடனாக இருந்தால் கூட அந்த கடன் எல்லாமே வந்து இப்போ வரப்போகுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு இன்பமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து செயல்படுவீங்க. இப்படி அறிந்து செயல்படுறதுனால உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. அதே போல் உங்களோட வந்து பேரும் புகழும் உங்கள் குடும்பத்தில் அதிகமாக போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வீட்டில் இருக்க யாருக்கு என்ன தேவையாக இருந்தாலும் இவன் வந்து பார்த்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்க நடுவில் உருவாகும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனசு தானா அதை தேடி போகும். அதே போல் ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மிகவும் அதிகமாக காணப்படுது. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையோடையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளும் நன்மைகளும் நடக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதனால் வந்து எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளாக இது பார்க்கப்படுது. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் உதவியும் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. அடுத்து பெண்களாக இருந்தால் இந்த கால நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அந்த நன்மைகளில் ஒரு இழுபறி நிலைமைகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஓரிரு நாட்கள் அந்த காரியம் முடியும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அது மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டியதாக உள்ளது. இப்படி தடைகள் தாமதங்கள் இழுபறியான நிலைமை இருந்தாலும் அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீரும் சிறப்புமாக வந்து முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற அதே வேளையில் உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வாழ்க்கையில் தேவையில்லா பிரச்சனைகளை எளிதில் வந்து பணம் சார்ந்த விஷயங்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து புதுமையான முயற்சிகள் கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்காம இருந்தாலும் ஏற்கனவே இருக்க வாய்ப்புகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றமும் உங்களுக்கு பேரும் புகழும் தர மாதிரி அந்த ரோலோ இதோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்க சூழலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நல்ல நேரத்தை புதிய வாய்ப்புகள் தேடி அலையாமல் இருக்கிற வாய்ப்புகளை தக்க வச்சுட்டு அதில் சிறப்பாக செயல்பட பாருங்கள். இது வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசோர்வு அதே போல் ஒரு என்னப்பா இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் வாரத்தோட முடிவில் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களும் நன்மைகளும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்க திறமை அதிகரிக்கிறதுக்கான காலம், நேரம் இதுன்னு சொல்லலாம். நீங்க வந்து படிப்புல மட்டும் இல்லாம, விளையாட்டு மற்ற அதிகப்படியான விஷயங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செயல்படுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க ஆசிரியர் மத்தியில ஒரு பேரும், புகழும், பெருமையும் உண்டாக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதேபோல சக மாணவர்கள், நண்பர்களுடன் இருந்த தடைகள், தாமதங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தங்களை பொறுத்தவரை நம்ம முதலா பார்க்க போறது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். பொது பலன்களை பார்த்தோம். இப்போ வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமை சேரும். பெருமை வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழோட வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாம புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நண்பர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர் உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கால நேரம் இதுன்னு சொல்லலாம். குறிப்பாக உங்கள் தந்தையோட உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்துலேருந்து, அதாவது தொலை தூரத்துலேருந்து, வெளிநாட்டிலேருந்தோ, வெளி மாநிலத்திலேருந்தோ, வெளி ஊர்லேருந்தோ வர தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான தகவலாக இருக்கும். இந்த தகவலை கேட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதும் மகிழ்ச்சி அடையும். அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு தெம்பும் தைரியமும் வர மாதிரி சூழ்நிலையாக இது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள், நீங்கள் பல்வேறு முயற்சிகளை இந்த கால நேரத்தில் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலை. பண வரத்து இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் பண வரத்து வந்து பல்வேறு வகையாக உங்கள் கை கூடுற விதமாக உங்களுக்கு அமையப்போகுது இந்த கால நேரத்தில். இதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் திறமையை வந்து சிறப்பாக வெளிக்கொண்டு வர போகிறீங்க. இந்த திறமைகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு மட்டும் இல்லாமல் உங்களோட அந்தஸ்து உயர்றதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பொன் பொருள் நிலம் சேர்க்கை வந்து முன்பை விட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கையோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வமும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட செயல்திறன் அதிகரிக்க போது நீங்கள் ஒரு செயல் வீரராக இந்த கால நேரத்தில் மாற போகிறீங்க. அதே வேளையில் எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தரும் விதமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வம் சேர்க்கை இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து எதிர்பார்த்தபடி கை கூட போகுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒட்டுமொத்தமான ஏற்றங்களை மகாலட்சுமியின் அருளால் நீங்கள் பெற போகிறீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் 1, 2 பாதம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நம்பிக்கை உண்டாகும். இந்த நம்பிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாதி பிரச்சனையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏற்றத்துக்கும் வழிவகை செய்ய போது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கால நேரத்தில் பண வரத்து கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பண வரத்து முன்பை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வராரு உங்களுக்கு இதில் வந்து, அதனால் என்ன ஆகுதுன்னா சந்திரனின் வருகையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கும். அதே போல் உடல் நலனும் வந்து நல்லா இருக்கும் இந்த கால நேரத்தில். அதனால் சந்திரனோட அருள் உங்களுக்கு முழுசாக இந்த கால நேரத்தில் கிடைக்க போது. உங்களோட பேச்சு திறமை சந்திரன் வரதுனால உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அந்த சாதித்த காரியங்களால் நீங்கள் ஒரு செயல் வீரராக இந்த கால நேரத்தில் மாற போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து வரதுனால என்ன ஆகுதுன்னா சனியால் உங்களுக்கு எதிர்ப்புகள், உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு வழிவிட்டு விலகுவாங்க. அதே போல் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலக போதும். அது விலகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சியால் நடக்க போதும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வர், அதாவது சிவனுடன் சேர்த்து இருக்க நந்தீஸ்வரரை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். அது மட்டும் இல்லாமல் எதிலும் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்களை எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை, அதனால் வந்து அந்த தடைகள் தாமதங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தாக்கத்தை குறைக்க முடியும். அதே போல் நந்தீஸ்வரன் மகாலட்சுமி அருளும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனோட ஆசையும் எப்பொழுதும் இருக்கும். இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.